நம்ம சயின்ஸை உபயோகிக்கிறதும் தப்பு இல்லை, நம்ம அதை எதிர்க்கவும் இல்லை. எப்போ சயின்ஸ் வந்து கடவுள் ஸ்தானத்தில் கொண்டு வந்து அது நம்மளுக்கு வழிமுறையை காமிக்கும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும்னு நினைக்கிறோமோ அங்கே தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஒரு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ரொம்பவும் படிக்காத ஒரு சாதாரணமாக ஒரு லேமேன் அவருடைய காருக்கு வந்து பெட்ரோல் போடுறதுக்காக போகிறாரு. போகும்போது அங்கே ஒரு பெரிய போஸ்டர் வச்சுருக்காங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய ஃபோட்டோவை போட்டு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிட்டாரு, தெர் இஸ் நோ காட், கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவர் இத்தனைக்கும் ஒரு பிலீவர், கடவுளை நம்புகிற, வேதத்தை நம்புகிற ஒரு பிலீவர். ஓகே, பிலீவர் தான் இவர். சரி. இதை பார்த்த உடனே இவருக்கு இவருடைய விசுவாசம் வந்து கொஞ்சம் அசைக்கப்படுது. அவர் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய ஒர்க்கு என்னங்கிறது இவருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? 90% தெரியாது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ஒர்க்கு என்னன்னா, பிளாக் ஹோல்னு சொல்லப்படுறதுல ஒரு ரேடியேஷனை சொல்கிறாரு. அந்த ரேடியேஷனுக்கு பேர் வந்து ஹாக்கிங் ரேடியேஷன் வச்சாங்க. அவருடைய ஒர்க்கு வந்து இதுதான் ப்ரிடாமினண்ட்டாக அவர் பண்ண ஒர்க்கு. அதுக்கு அடுத்தது அவர் வந்து ஒரு தியரட்டிக்கல் ஃபிசிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க்கு யாருமே எதுவுமே நம்மளுக்கு சம்மந்தப்பட்டதோ இல்லாட்டி சாமானியனுக்கு புரிகிற ஒரு விஷயமா கிடையாது. அதுதான் பிராண்டு. முதல் ரீசன் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி முக்கியமான ரீசன், இந்த சயின்டிஸ்டோட அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத விட இவங்க வச்சிருக்க அந்த பிராண்ட். நம்ம 2 தீமோத்தேயுல வாசித்தோம், கடைசி காலத்தில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டுட்டு தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகங்களை திரளாய் சேர்த்துக்கொண்டு, இதுவும் ஒரு போதகம் தான். ஏத்தியிசமும் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். ஸோ வசதியாக இருக்குது, அது இவ்வளோ பெரிய ஆளுங்க சொல்கிறாங்க, வசதியாக இருக்குது, எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லையே, நன்மை தீமைங்கிற பிரச்சனை இல்லை, இப்படி தான் வாழணுங்கிற பிரச்சனை இல்லை, அன்னைக்கு எனக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ நான் வாழ்ந்துட்டு போகிறேன்.